வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1 இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். இந்தியாவில் பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ நியூ இயரோ யார் எடுத்தாலும் அங்கே உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்டு சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருதா இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன், ஓகேங்களா? சேனாதிபதி சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான், ஓகேங்களா? இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில் பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேறு, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும், ஓகேங்களா? கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும். டேக்ஸில் நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும், சரிங்களா? ஒன்று, சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியாக சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியாக சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னன்னா, இந்த தமிழ் வருடத்தை பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம். ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லி இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய நடக்கும். தொழில்கள்லேயும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்பந்தமான. அதுக்கப்புறம் முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்குமே அது என்ன படம்ன்றது தெரியும், சரிங்களா? இதெல்லாம் நடக்குது. ஒன்றும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும். அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சி நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும். உலகம் முழுக்கவும் வரும், நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னால், அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள். அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும், சரிங்களா? நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள், ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல், டீசல், இதோடைய ப்ரைஸ், இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும். தங்கம், வெள்ளியோட விலைகளும் உயரும், சரிங்களா? அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசை மிச்சம் பண்ணுங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ ஒருத்தர் வயிறுக்கு போக வேண்டியது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம். காலநிலை, அதாவது மழை மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகே? இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளோ, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. பண்ணாமல் மிச்சம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சுபமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். ராசி விருச்சிக லக்னம். சூப்பராக இருக்குது டைம். அதுவும் ஜூனுக்கு அப்புறம்னா, ஜூன்லேருந்தே குரு பகவானில் உங்களை தான் ஃபுல்லாக பார்க்குறாரு. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டோட ஜாக்பாட்டில் விருச்சிக ராசி ஒன்றுங்க.
சரிங்களா? தமிழ் புத்தாண்டு ஜாக்பாட் விருச்சிக ராசி ஒன்று. டைம் எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இப்போ வர ஜாதகங்களில் நல்ல விஷயத்துக்கு அதிகமாக வரவங்க யாருன்னா விருச்சகம். இப்போ அதாவது ப்ரமோஷன் கேட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டு, ஏன்னா நல்லது கேட்டது ரெண்டுத்துக்கும் வருவாங்கள்ல, அதிக நல்ல விஷயம் யாருக்கிட்டேருந்து வருதுன்னா இப்போ விருச்சகத்துக்கு வருது. சரிங்களா? ப்ராக்டிக்கலாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா குரு பகவான் சூப்பராக பார்த்துட்ருக்கார். ஓகே, எதுலலாம் ஒன்று நல்லா பார்த்துட்ருக்காருன்னா பணம். ஃபஸ்ட்டு பண விஷயம் சூப்பராக கையில் கொட்டுன்னு கொட்டும், நல்ல பணம் கொட்டும். ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும். வேலையில் ப்ரமோஷன், பதவி உயர்வு, இல்லை நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். சில பேருக்கு வந்து ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதுவும் விருச்சிக ராசியில் ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனால் ஒன்றும் நல்லா படைப்பாங்க. செவ்வாய் வீடு, அந்த பிறந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போனாங்கன்னா அங்கே ஒன்று நல்லா படைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸாவது ஃபாரினில் இருப்பாங்க. நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 2 பேராவது ஃபாரினில் இருப்பாங்க. அந்த 2 பேருக்குமே இப்போ வந்து ஒருத்தனுக்கு ப்ரொமோஷன், இன்னொருத்தனுக்கு வந்து நல்ல பதவி உயர்வு வருது. சரிங்களா? இது ஒன்று. ஸோ வேலை நல்லா இருக்குது. அடுத்து வந்து கல்யாணம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க டைம். இப்போ தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். அதான் லவ்லாக இருந்தால் தைரியமாக கல்யாணத்துக்கு மாற்றலாம். ஏன்னா விருச்சிக ராசிக்கு பிரச்சனையாக கேட்கணும். நம்மளுக்கு தான் எந்த பூத்துலேருந்து எந்த பாம்பு வரோன்னே தெரியாது. விருச்சகம் மட்டும் அப்படியே உஷாராகவே இருக்கணும். அந்த மாதிரி நிலமை இப்போ டைம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. எதிரிகள் தொல்லைலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கும் போதே டக்குன்னு வீட்டில் பேசி கல்யாணத்தை பண்ணி விட்டுருங்க. இது ஒன்று சூப்பர். மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். மறுமணம் ட்ரை பண்ணுறவங்களாம் ட்ரை பண்ணலாங்க. நிறைய பேர் மறுமணம் பற்றி கேட்குறீங்க. அவங்களுக்கும் விருச்சகத்தில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சொல்லுங்க, இங்கே நம்ம சேனல் தான் சொல்ல நினைக்கிறேன், விருச்சகத்தை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, லேஸ்பட்ட காரியம் இல்லை விருச்சகம். அதனால் சில பேருக்கு மறுமணம் அடிக்கடி நடக்குது. அதாவது நிறைய விருச்சகத்துக்கு நடக்குது. அப்படி பார்க்குறவங்களுக்கும் மறுமணத்துக்கும் டைம் நல்லாயிருக்கு. வேறு எதில் சார் நான் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. சரிங்களா? ஏன்னா இது சூட்டு உடம்பு. இப்போ மாறுற கிளைமேட் சேஞ்சுக்கெலாம் உடம்பை பத்திரமாக பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இது நான் 2-3 கேசஸ்க்கு மேலே பார்த்துட்டேன். சொல்லி அடித்த மாதிரி நடக்குது. லேடிஸ்லாம் இதில் இருந்தீங்கன்னா, அது முக்கியமாக ப்ரெக்னன்சிஸ்லாம் இருந்தீங்கன்னா, அந்த சுகப்பிரசவத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து முன்கூட்டியே ஜாகிரதையாக பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்ன சாப்பாடு, எப்படி வேலை செய்யணும், அதெல்லாம். ஏன்னா இது விருச்சகம் வந்து என்னென்னா, அந்த பிறப்பு உறுப்பு சைடு ஏதாவது ஒரு சிக்கல் வரும். ஓகேங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து early 20s, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது. ரொம்ப லேட் 30ஸ்க்கு அப்புறம் 35க்கு மேலாம் பார்த்தீங்கன்னா, இல்லை நிறைய பேருக்கு வந்து லேடிஸ்க்கு பீரியட்ஸ் இஷ்யூஸ் வருது நிறைய. இது வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பிரகாரம் சொல்கிறேன். எல்லாருக்கும் இல்லை, பெரும்பாலும் விருச்சிகத்துக்கு. அப்படி இல்லை, சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி இந்த மகப்பேரெல்லாம் வரவங்களுக்கு வந்து நிறைய சிசேரியன் உள்ள தள்ளி விட்டுடுது. இது யாரையும் பயன்படுத்த இல்லைங்க, ஜென்ரலாக நடக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். அப்போ என்ன, இதுக்கு பரிகாரம் என்னென்னா, நம்ம ராசி இப்படி தான், நம்ம உடம்பு இப்படி தான் தெரிஞ்சுதுன்னா முன்னாடியிலேருந்தே உடம்பு ஒழுங்காக பார்த்துக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நம்ம பாட்டி தாத்தாங்க இருக்கும்போது பண்ணி கொடுத்தாங்க. அந்த குழந்தைங்க பெரியவங்க ஆகும்போது அந்த சாப்பாடு சில உணவு கொடுப்பாங்க, அந்த தானிய உணவுகள், அந்த புட்டு, அந்த களியெலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டு வந்தால் இவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு வராது. அதெல்லாம் மூட நம்பிக்கை, அதெல்லாம் சும்மா அப்படின்னு நம்ம தள்ளி விட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கும் மாத்திரை மருந்துக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் விஷயம். ஸோ சுகப்பிரசவத்துக்கு முன்னாடியிலேருந்தே ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஜென்ஸும் அதே மாதிரி தான். லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ஸுக்கும் சேர்த்து தான். ராசிக்குன்னா ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும். ஜென்ஸுங்களும் அவங்களோட அந்த பாடியோட ஹீட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இவங்களும் சீக்கிரம் ஏர்லி ஸ்டேஜில் குழந்தை பெற்றுக்கிறது விருச்சகத்துக்கெலாம் வந்து ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பிஸ்னஸில் ஏதாவது சிக்கல்கள், குழப்பங்கள் வரலாம், இல்லை வந்துட்டால் இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. அதெல்லாம் வந்து இந்த வருஷம் முடியும் போது ஓரளவுக்கு சரியாயிடும். ஒரு பாதி பிரச்சனையாவது குறைஞ்சிரும். ஏன்னா கேது பகவானில் வீடு மாறிடுறாரு. ஆனால் ப்ராஃபிட்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்கத்தான் செய்யும்.
ஓகே, உங்களுக்கு வந்து நான் நிறைய பரிகாரங்கள் சொல்லிட்டேன். இந்த சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, கருப்பு உளுந்து ரெகுலராக சாப்பிட்றது, சனி பயிற்சினே தனியாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், அதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். இன்னும் டவுட் இருந்தால் தனியாக நான் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சில மலர் மருந்துகள் தரேன், அதுவும் சாப்பிட சாப்பிட ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து விஷயங்கள் ஸ்டேபிள் ஆகும். ஏன்னா சனி பகவானுக்குன்னே சில மருந்துகள், சில மலர்கள், சில தானியங்கள் இருக்குது. அதெல்லாம் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண, மருந்துகள்னு சொல்ல முடியாது, ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ண வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகர் டிஃபால்ட், வள்ளி தெய்வானியோட வழங்குங்க, துர்கை அம்மன் வழங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கோவில்களில் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, தீபம் எரியறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. நீங்கள் வாங்கி கொடுத்த தீபம் கோவிலில் எரிய உங்கள் வாழ்க்கையும் நல்ல சுடர் விட்டு எரியும். இந்த தமிழ் புத்தாண்டும் அழகாக அமையும். சரி, நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க, இது ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும், குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம், ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்போவுமே சொல்கிறது, 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம், ஒவ்வொருத்தரோடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்புக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ, இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா? இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோங்க. ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம், சனி பாய் எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும். கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லையே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையில் வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருட பருப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.